36 நாட்களில் 12 நாட்கள் மட்டும் பிரச்சாரம். 24 நாட்களை ஓய்வில் கழித்த விஜய். அதிர வைக்கும் நம்பர்ஸ். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் நடந்த மொத்தம் 36 நாட்களில் 12 நாட்கள் தேர்தல் தொடர்பான பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்ட விஜய் 24 நாட்கள் ஓய்வில் மட்டுமே இருந்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சக்கட்ட அனலை எட்டியுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை அட்டவணை தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற கட்சி தலைவர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாள்தோறும் பல தொகுதிகளில் சூறாவளி பயணம் மேற்கொண்டு வந்த நிலையில் விஜயின் பரப்புரை நாட்கள் குறைவாகவும் ஓய்வு நாட்கள் அதிகமாகவும் இருப்பது அவரது தொண்டர்களிடையே கலவையான உணர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அரசியல் களம் சூடு பிடித்தது. ஆனால் மார்ச் 16 முதல் மார்ச் 28 வரை 13 நாட்கள் விஜய் ஓய்விலேயே இருந்தார். மார்ச் 29 அன்று வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அவர் மார்ச் 30 அன்று பெரம்பூர் தொகுதியில் தனது முதல் பரப்புரையை தொடங்கினார். மார்ச் மாதத்தில் ஒரே ஒரு நாளில் மட்டுமே அவர் நேரடியாக மக்களை சந்தித்தது கவனிக்கத்தக்கது. ஏப்ரல் மாதம் தொடங்கியும் இதே நிலைதான் நீடித்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி ஓய்வுக்கு பிறகு ஏப்ரல் 2இல் திருச்சி கிழக்கில் பரப்புரை செய்தார். அதன்பின் ஏப்ரல் 4இல் புதுச்சேரி, ஏப்ரல் 8இல் திருநெல்வேலி என நீண்ட இடைவெளிகளுடன் அவரது பயணம் அமைந்தது. ஏப்ரல் 3, 5, 6, 7 தொடர் ஓய்வு நாட்கள். ஏப்ரல் 9 முதல் 13 வரை காரைக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 2 இடங்களுக்கு மட்டுமே சென்றார். இடையில் 3 நாட்கள் ஓய்வு. ஏப்ரல் 14, 15 திருப்பூர் மற்றும் சென்னையில் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஏப்ரல் 16 தேர்தல் அறிக்கை வெளியீடு. தேர்தல் அறிக்கை வெளியிட்ட கையோடு ஏப்ரல் 17இல் மீண்டும் பெரம்பூரிலும் ஏப்ரல் 19இல் திருச்சி கிழக்கிலும் தனது இறுதிக்கட்ட பரப்புரையை அவர் மேற்கொண்டார். தேர்தல் பரப்புரை தரவுகளை உற்று நோக்கினால் விஜய் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 19 வரையிலான 36 நாட்களில் வெறும் 10 நாட்கள் மட்டுமே களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்துள்ளார். மீதமுள்ள 26 நாட்கள் அவர் ஓய்விலோ அல்லது உள்ளரங்க ஆலோசனைகளிலோ கழித்துள்ளார். இது மற்ற பிரதான கட்சி தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் மிக குறைவான எண்ணிக்கையாகும். இதற்கு அரசியல் விமர்சகர்கள் 2 விதமான கருத்துக்களை முன்வைக்கின்றனர். திட்டமிட்ட வியூகம். மற்ற தலைவர்களைப் போல உடல் சோர்வடையும் வரை அலையாமல் மிக முக்கியமான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கு தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துவது விஜயின் பணியாக இருக்கலாம். கள அனுபவ குறைவு. ஒரு முழு மணி நேர அரசியல்வாதியாக 234 தொகுதிகளையும் கவர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது இவ்வளவு நீண்ட ஓய்வு எடுப்பது கட்சியின் வெற்றியை பாதிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. விஜய் எப்போது வருவார் என்று காத்திருக்கும் தாவேக தொண்டர்களுக்கு இந்த இடைவெளிகள் ஏமாற்றத்தை தந்தாலும் அவர் வரும் இடங்களில் கூடும் கட்டுக்கடங்காத கூட்டம் எதிர்த்தரப்பினரை யோசிக்க வைத்துள்ளது. அவர் குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசுகிறார் என்பதே அவரது ஆதரவாளர்களின் வாதமாக உள்ளது. இருப்பினும் ஒரு கட்சியின் தலைவராக தேர்தல் களத்தில் அதிக நேரத்தை செலவிடுவதுதான் வாக்காளர்களை சென்றடைய உதவும் என்பது நிதர்சனம். ஏப்ரல் 18ஆம் தேதியுடன் ஓய்வு எடுத்த விஜய் ஏப்ரல் 19இல் திருச்சியில் தனது பரப்புரையை நிறைவு செய்துள்ளார். நேற்று சென்னையில் ரோடு ஷோ செய்தார். விஜயின் இந்த குறைவான பரப்புரை, அதிகமான ஓய்வு முறை அவருக்கு பலன் தருமா அல்லது பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும். களம் என்னவோ சூடாகத்தான் இருக்கிறது. ஆனால் விஜயின் அட்டவணை என்னவோ நிதானமாகவே நகர்கிறது. இந்த நிதானம் ஒரு பெரும் புயலுக்கான அமைதியா அல்லது ஆரம்ப கட்ட தயக்கமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.